வணக்கம். நான் டாக்டர் சங்கர் பாலகிருஷ்ணன், இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட், ரேலா ஹாஸ்பிட்டல், சென்னை. ஒரு வருஷமும் வேர்ல்ட் பார்க்கின்சன் டே அவேர்னஸ் வந்து 11th ஏப்ரல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த வருஷம் யோகா ஃபார் பார்க்கின்சன் டிசீஸை ஹைலைட் பண்ணுறோம். ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னா 4 சிம்டம்ஸ் இருக்கலாம். நடுக்கம், ஸ்லோ ஆகிறது, கை கால் இருக்கும், பேலன்ஸ் இஷ்யூ. இது 4 இருந்தால் பார்க்கின்சன்ஸ் சஸ்பெக்ட் பண்ணணும். இது மோஸ்ட்லி 60 வயசுக்கு மேலே வரும், பட் யங்கர் பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணலாம். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் பக்கத்தில் இருக்க நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இது பார்க்கின்சன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் அப்படின்னா நரம்புகள் தன்னை போல அழிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால டோபமின் கெமிக்கல் குறைஞ்சி போகுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் டோபமின் டேப்லெட்ஸும் உடற்பயிற்சியும் பண்ணினா அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஒன்ஸ் மெடிசன்ஸை டாலரேட் பண்ண முடியல, அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அட்வான்ஸ்ட் மெத்தட் மூலமாக பார்க்கின்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் மெத்தட் தான் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், ஆள் மூளை தூண்டுதல்னு சொல்லுவோம். ஸோ இது சின்ன ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி இருக்கும். அது காலர் போன் கீழே வச்சுடுவோம். அதில் கனெக்டிங் ஒயர் சின்ன பர்ஹோல் பின் ஹோல் மூலமாக சர்ஜன் உள்ள பிரெயினில் இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டிமுலேட் பண்ண கொஞ்ச நாளில் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் வரும். இந்த வியாதி 5 ஸ்டேஜில் ப்ரோக்ரஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பேஸ் மேக்கர் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் மாத்திரைகளை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. இதுக்காக தான் மூமெண்ட் டிஸார்டர் அண்ட் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் கிளினிக்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். எவ்ரி Thursday from 10 AM to 2 PM we are following this. அண்ட் இந்த மாதம் பார்க்கின்சன் அவேர்னஸ்க்காக பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீ கேம்பும் பண்ணுறோம்.